டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று வீரலட்சுமி அவர்கள் விஜய் பற்றி கூறிய பேட்டி தான் ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. தமிழ்நாட்டில் போராளிகளுக்கு என்றுமே பஞ்சம் கிடையாது. அதுவும் குறிப்பாக யாராவது நடிகர்கள் அரசியலுக்கு வரதா சொல்லிட்டா போராளிகளை கையிலேயே பிடிக்க முடியாது. எப்படி நம்ம சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி போராளிகளை கையிலேயே பிடிக்க முடியாது. போராளிகள் அப்படின்னு சர்க்காஸ்டிக்காக சொல்லி அவர்களை கொச்சைப்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக போராளி அப்படின்ற வார்த்தையை நம்ம கொச்சைப்படுத்தக்கூடாது. பட் இந்த மாதிரி செலக்டிவான விஷயத்துக்கு உயிர் தெழுந்து திடீர்னு குதிக்கிறவங்களை நம்ம கிண்டல் பண்ணுறது தவிர வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு புரிய முடியல. ஜென்ரலாக நீங்கள் யூடியூபுக்கு போயிட்டு வீரலட்சுமி அபவுட் விஜய் அப்படின்னு போடுங்க. ஏதோ நேற்று பேசினதுக்கு மட்டும்தான் டாப்பிக்காக வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏமாந்தான் போவீங்க. கிட்டத்தட்ட 1 இயராகவே அவங்க பேசின்னு இருக்காங்க. விதவிதமான டாப்பிக்கில் விதவிதமான கண்டெக்ஸ்டில். அதாவது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஊடகமாக தகவல்கள் வர ஆரம்பித்ததுலேருந்தே இது போன்ற நபர்கள் திடீர்னு விஜய் ஏன் அப்படி பண்ணுறாரு, இப்படி ஏன் பண்ணுறாரு, ஏன் அரசியலுக்கு வராரு அப்படின்றத ஆரம்பிப்பாங்க. இதுக்கெல்லாம் மையப்புள்ளி எங்கேருந்து தொடக்க புள்ளியாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஜினி அவர்களுடைய அரசியல் வருகை தான். ரஜினி அவர்கள் மிகப்பெரிய செல்வாக்கு கொண்டவர் தமிழகத்தில் அப்படின்றது நிறைய பேர் அதை கிண்டல் பண்ணாலும் அதுதான் உண்மை. 96ல் அவர் கொடுத்த அந்த ஒரு வாய்ஸ் ஆட்சி மாற்றத்திற்கான மிகப்பெரிய விதையாக இருந்தது அப்படின்றது தான் உண்மை. ஸோ ரஜினி அவர்கள் இன்று அரசியலுக்கு வந்தாலும் அது ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றத அனைத்து அரசியல் கட்சிகளும் புரிந்து கொண்டே வைத்திருந்தார்கள். குறிப்பாக அவர் மீது தமிழன் அல்லாதவர், கன்னடர், மராட்டியர் அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. அண்ட் அவர் இதே மாதிரி வீரலட்சுமி போன்றவர் அவர் மீது என்ன குற்றச்சாட்டு வைப்பார்னா, அவர் சிகரெட் பிடிக்கிறது மாதிரியும் மது அருந்துற மாதிரியும் அப்போ அந்த காலத்தில் நடித்த படத்தெல்லாம் வச்சு இளைஞர்களை கெடுத்துட்டாரு. அதே மாதிரி தான் இப்பயும் சினிமாக்காரங்கெல்லாம் கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை தான் எடுத்துன்னு வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. அதாவது முதலில் என்னென்னா அக்கறையோடு, சமூக அக்கறையோடு பேசுகிற மாதிரி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. லைக் கொக்கைன் போன்ற போதை பொருட்கள்லாம் அவங்களுடைய பார்ட்டியில் புழங்குகிறது அப்படின்ற குற்றச்சாட்டை சுஜித்ரா அவர்கள் முன்வைத்து அவர்கள் பண்ணுறாங்க. அதுக்கு மீதான ஒரு கம்ப்ளைண்ட்டை நாங்கள் கொடுத்தோம். பட் சாமானிய மக்களுக்குன்னா உடனே நடவடிக்கை எடுத்துருவாங்க. நடிகர்கள் போன்றவருக்கு உடனே நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள் போலீஸார் அப்படின்ற குற்றச்சாட்டை சுஜித்ரா அவர்கள் என்ன சொன்னாரோ அதன் மீது ஒரு குற்றச்சாட்டை போலீஸ்கிட்ட ஒரு புகார் தெரிவித்தோம். அது மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சரி ஏதோ சமூக அக்கறையில் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதற்கப்புறம் அவர் சொன்னதெல்லாம் முன்னுக்கு பின் முரணாக பழைய டெம்ப்ளேட்டு இன்னுமாடா இந்த பொரியெல்லாம் நமுத்து போகாமல் இருக்குது அப்படின்னு சந்தானம் அவர்கள் சொல்கிற மாதிரி இன்னுமா இந்த பிட்டெல்லாம் ஓட்டியிருந்துருக்கீங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுச்சு. விஜய் அவர்களுக்கு வயசாகிவிட்டது, முடி கொட்டி விட்டது, முடி கொட்டினதால இப்போ அரசியலுக்கு வராரு. தன்னுடைய பணத்தை எல்லாம் அனாதை ஆசிரமங்களுக்கோ இல்லை ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கோ கொடுக்க வேண்டியதானே. எதுக்கு இவங்க அரசியலில் போடணும்னு நினைக்கிறாங்க? தன்னுடைய தொண்டர்களுக்கு கொடுத்துட வேண்டியதானே. தேவையில்லாமல் இந்த அரசியலில் பணத்தை போட்டு அந்த பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் இவர் அரசியலில் இருக்கிறார் அப்படின்ற ரொம்ப 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 அதரப்பழசான எம்ஜிஆர் காலத்து வசனங்களை அவர் பேசி கொண்டிருந்தார் அப்படின்னு தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அண்ட் எல்லாத்தையும் மன்னிச்சிடலாம். புதுசாக ஒரு பிட்டு போட்டார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா என்ன? எல்லா உயிருக்கும் நான் கொக்கைன் கொடுக்க போகிறேன், எல்லா மனிதர்களுக்கும், ஆடுகளுக்கும் மிருகங்களுக்கும் நான் கொக்கைன் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரா விஜய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அவர் கேட்ட கேள்வியில் அநேகமாக அந்த கந்தர்வக்கோட்டை சமஸ்தானமே ஆடி போயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் இதனால தான் போராளிகள் அப்படின்னு ஒரு 19 கிண்டலான டேக்ஸ் சொன்னதுக்கு அதுதான் காரணம். உண்மையிலே ஒரு விஷயங்களுக்கு போராடுபவர்கள் அவர்களுடைய நோக்கமும் எண்ணமும் ரொம்ப 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 ஃபோக்கஸ்டாக இருக்கும். பட் இது ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு ஆக்டரை, ஒவ்வொரு நடிகரை டார்கெட் பண்ணோம் அப்படின்னு வர மாதிரி தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே வீரலட்சுமி அவர்கள் சொல்கிறாங்க, சீமான் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார், தனியாக நான் கூட்டணி இல்லாமல் நிற்பேன்னு சொல்கிறாங்க, போராடி இருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. சீமான் அவர்களும் அதே திரைத்துறையிலிருந்து வந்தவர் தான் அப்படின்றதெல்லாம் இவங்களை ரொம்ப 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 வசதியாக மறந்து விடுகிறார்கள் அப்படின்னு தான் தோணுது. காரணம் என்னன்னா, சீமான் அவர்களுக்கும் இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் நின்று அவர் போராடினார் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய ஒரு அடையாளமாக மக்களுக்கு அவர் முகம் தெரிவதற்கு முக்கியமான காரணம் சினிமாவாக தான் இருந்தது. அரசியல் களத்தில் அவர் தீவிரமாக இயங்கி கொண்டிருந்த போதே 2019-20 அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ கூட ஒரு படத்தில் அவர் போய் நடித்து விட்டு தன்னுடைய முகம் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைச்சார். ஸோ சினிமாவை ஒரு மீடியமாக சீமான் அவர்கள் அரசியல் வந்ததுக்கப்புறமா அவர் யூஸ் பண்ணி தான் இருக்காரு. ஸோ சினிமா அப்படின்றது வெகுஜன மக்களை எளிதாக சென்றடையக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்கிறது. அதனாலவே நோவ தெரியல, சினிமாக்காரங்க அரசியலுக்கு வந்தால்
பலருடைய காழ்ப்புணர்ச்சிக்கும் ஏச்சு பேச்சுக்கும் ஆளாவதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு வக்கீல் எப்படி அரசியல்வாதியாக ஆகலாமோ, ஒரு டாக்டர் எப்படி அரசியல்வாதி ஆகலாமோ, அதுபோல் ஒரு சினிமா ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒருத்தரும் அரசியல்வாதி ஆகலாம். விஜய் அவர்கள் வைக்கிற கருத்துக்கு நீங்கள் எதிர்கருத்து வைக்கலாம். விஜய் அவர்கள் இப்போ சிஏஏ வந்து எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இல்லைப்பா சிஏஏ கரெக்டு தான், இல்லை அது தவறு தான் அப்படின்னு உங்களுடைய ஆதரவும் எதிர்ப்பும் தரலாம். இல்லை சிஏஏவை நான் எதிர்க்கிறேன், அதற்கு வந்து மாநில அரசு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், இல்லைப்பா 10ஆம் கிளாஸ் சிவிக்ஸ் புக்கில் வந்து மாநில அரசுக்கு அது அதிகாரம் கிடையாது, இது வந்து மத்திய அரசு தான், நீ வேணா கோர்ட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி விஜயுடைய கருத்துக்கு மாற்று கருத்தை நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஆனால் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு அரசியல் வரக்கூடிய ஒரு நடிகர், எல்லாருக்கும் பரிச்சயமான, எல்லாருக்கும் விஜயோட முகம் தெரியும் அப்படின்றதுக்காக ஒரு நடிகர் வருகிறார் அப்படின்றதால தேவையில்லாத காழ்ப்புணர்ச்சிகள் அவர் மீது கொட்டுவது தவறாக தான் பார்க்கிறோம். வீரலட்சுமி போன்றவரின் கருத்து இது வந்து தேவையில்லாமல் தன்னுடைய பர்சனலான காழ்ப்புணர்ச்சி, நடிகர்களின் மீதான காழ்ப்புணர்ச்சியை கொட்டுவது போல தான் நம்மளுக்கு தெரிகிறதே தவிர அதில் ஒரு வேலிடான பாயிண்ட் இருக்கான்னு தெரியல. ஒன்று சொல்லலாம், கொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள் புழங்குகிறது அப்படின்னு சுஜித்ரா அவர்கள் சொன்னதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும்தான் அவருடைய சமூக அக்கறையை காண்பிக்கிறதை தவிர அதை அப்படியே பிளேட்டை திருப்பி விஜய் மீது போடுவதெல்லாம் ஒரு அப்பட்டமாக காழ்ப்புணர்ச்சி போல தான் நம்மளுக்கு தெரிகிறது. இது முதல் தடவை இல்லை, இது தொடர்ச்சியாக நடிகர்களை குறிவைத்து இவர்கள் இப்படி தாக்குதல் நடத்துகிறார்கள் அப்படின்றது மட்டும்தான் நம்மளால் மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்ள முடிகிறது. வேண்டுமென்றால் நீங்களே அதை யூடியூப்பில் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். வீரலட்சுமி பேசிய கருத்து சரியா தவறா, இல்லை அவர் உண்மையில் அக்கறையில் பேசுகிறாரா, விஜய் அவர்களை தேவையில்லாமல் நடிகர் அரசியலுக்குள் வருகிறார் என்ற காழ்ப்புணர்ச்சியில் அவர் தாக்குகிறாரா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.